டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ளை பண்ணும்போதே நோட்டிஃபிகேஷன் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனே வந்து இருக்கும். 1/2025 ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் நம்பர். சரி, இது என்ன போஸ்ட் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது போஸ்ட் ஆஃப் எஸ்ஐக்கான இதுதான். தாலுக் லெவல்லையும் சரி, ஆர்ம்டு ரிசர்வ்லையும் வந்து இருக்கு. சரி, இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த மாசம் தான் வந்துச்சு, 4ஆம் தேதி வந்திருக்கு ஓகேங்களா. 4/4/2025 வச்சு ஏப்ரல் மந்த்து. எப்போ எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 7ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன். எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 2 நாள் 5 நாள் குறைவா கொடுத்துருக்காங்க. அடுத்த மாசம் மே மாசம் 3ஆம் தேதி வரலும் அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆயிரும். சரி, இதுக்கு முன்னாடி வரலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்ஐக்கு கிடையாது ஓகேங்களா. டிஎன்யூஎஸ்ஆர்பில இருக்காது. இந்த டைம்ல தான் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நமக்கு ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஏதாவது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸாம் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இதுல வந்து ஓப்பன் கேண்டிடேட், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அது என்ன ஓப்பன் கேண்டிடேட், அது என்ன டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் டேரக்டா வந்து இப்போ போலீஸ்ல வந்து நான் ஒர்க் பண்ணல. அவங்க வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் கேண்டிடேட் ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி வந்து போலீஸ்ல வந்து லோயர் லெவல்ல இருக்காங்களா, அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து எஸ்ஐ லெவலுக்கு போகணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 பேருக்குமே எக்ஸாம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போ வரும் அப்படின்னா வந்து ஜூலைல வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தனித்தனியாக மென்னு விமன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 1299 கிட்டத்தட்ட 1300 வேகன்சி கிட்ட. இது நல்ல வேகன்சி. இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 400 500 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்க வேகன்சி வந்து ஒரு நல்ல வேகன்சி தான். வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி 53 வந்து ஷார்ட் ஃபால்னு கொடுத்துருக்காங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து ஃபில் ஆகாத வேகன்சி தான் வந்து 53 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுல மென்னுக்கு எவ்வளோ விமனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விமனுக்குமே ஒரு நல்ல நம்பர் 390 மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம அதாவது கோட்டா வைஸ் பிரிக்கும் போது விமன் வந்து ஃபில் ஆகல அப்படின்னா வந்து அது மென் தான் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க, விட மாட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஸ்கெடியூல்டு கேஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப், இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மென்னுக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து 7 கொடுத்துருக்காங்க. ட்ரைப்ல மென்க்கு வந்து 30 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதே விமன்னா 3 13 கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து ஸ்கெடியூல்டு ட்ரைப்ல மட்டும் 43 கொடுத்துருக்காங்க. ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. 53 வேகன்சிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 53 வேகன்சிஸ் இருக்கு. இந்த 53 வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட் டைம் வந்து ஃபில் ஆகாத வேகன்சி தான். யாரோடது அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஃபில் ஆகானது இந்த வருஷமும் வந்து ஃபில் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். சரி, விமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஃப் எலிஜிபிள் விமன் கேண்டிடேட் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் செலக்ஷன் தேர் வேகன்சி வில் பி, ஒருவேளை வந்து அவங்களோட வேகன்சி வந்து ஃபில் ஆகல, ஏதாவது ஒரு கேட்டகரி பிசியா இருக்கட்டும் எம்பிசியா இருக்கட்டும் ஏதாவது ஃபில் ஆகல அப்படின்னா அந்த சேம் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மென்னுக்கு அந்த வேகன்சி வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ வந்து பே ஸ்கேல் இருக்குன்னா 36,900 இருந்து நியர்லி 37 இருந்து 1,16,000 வரலும் இந்த எஸ்ஐக்கான போஸ்டிங்கான சேலரி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அலோவன்சஸ்லாம் வந்து சேரும். சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எலிஜிபிள், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஆனால் ஒருவேளை நீங்க ஏதாவது நடுவில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க ஆனா நீங்க 9th கம்ப்ளீட் பண்ணல, இல்ல 12th வந்து பாஸ் பண்ணிட்டீங்க ஆனா 11th வந்து நீங்க படிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. எப்படி நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னா 10th 12th இல்ல வந்து +3 டிப்ளமோ அப்படி இல்லை 4 years 4 டிகிரி அந்த மாதிரி தான் முடிச்சிருக்கணும். இந்த பேட்டர்ன்ல மேல பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, இந்த பேட்டர்ன்ல நீங்க முடிச்சிருக்கணும். இதுல ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்க்கும்போது
ஏஜ் லிமிட் அப்படிங்கறது எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 30 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கணும். ஆஸ் ஆன் டேட் வந்து எப்போ அப்படின்னா 1/7/2025 அந்த டேட் இருக்கும்போது உங்களுக்கு 20க்கு மேலேயும் 30க்கு உள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, எக்ஸம்ஷன்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கு அப்படின்னா இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓகேங்களா? பிசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 32 இயர்ஸ் வந்து வரலாம் அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் இருக்காங்க, ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப் இவங்கெல்லாம் இருக்காங்க 35 இயர்ஸ் வரலும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோ இருக்காங்க அப்படின்னா 37 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதாவது சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு 47 இயர் வரலும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த டேட் வச்சுதான் வந்து சொல்றாங்க. இந்த டேட்டை பொறுத்து நமக்கு 20 வயசுக்கு மேலேயும் 30 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். எக்ஸம்ஷன்ஸ்லாம் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து அதே தான். வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் எப்படி இந்த போஸ்ட்டை வந்து நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இதுல கொடுத்துருக்காங்க. ஓசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 31%. பிசி அப்படின்னு பார்த்தோம்னா 30%. அதையே வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. முஸ்லிம்ஸ்க்கு தனியா வந்து 3.5% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15, அதுக்கப்புறம் எஸ்டி 3%, அதுக்கப்புறம் ஸ்கெடியூல்டு கேஸ்ட்லேயே வந்து அருந்ததியர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல அவங்களுக்கு 3%. இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதே வந்து ரொம்ப குறைவான அளவு தான் வேகன்சி இருக்கு. ஆனா இதே வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபில் ஆகாம இருந்திருக்கு. இந்த டைம் அதை கொண்டு வர போறாங்க, இந்த 53 வேகன்சிஸ். ஓகேயா? இதெல்லாம் அதே தான் கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா? ஓகே, அடுத்து கோட்டா. எந்த மாதிரி வந்து மேனுக்கும் விமனுக்கும் வந்து கோட்டா வந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாலுக் லெவல் ஆர்ம்டு ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சிருக்கு எஸ்ஐல. ஓகேங்களா? தாலுக் லெவல் ஆர்ம்டு ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென் எவ்வளவு எடுக்கிறாங்க ஓப்பன் கோட்டால, டிபார்ட்மெண்டல் கோட்டால எவ்வளோ, அதே மாதிரி வார்டு கோட்டால எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இது சும்மா நீங்க பாத்துக்கோங்க எது எதுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தோம் அப்படின்னா விமனுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க ஓப்பன் கோட்டால. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, அதே மாதிரி வார்ட் கோட்டால இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு 10% வந்து ரிசர்வேஷன் இருக்கு. ஓகேங்களா? வார்ட் கோட்டானா ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி வந்து அவங்க பேரண்ட்ஸ்ல யாராவது மதரோ ஃபாதரோ வந்து சர்வீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10%, அவங்களுடைய சன்னுக்கு வந்து ஒரு 10% வார்ட் கோட்டா அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேரிட் விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள் டு கிளைம் வார்ட் கோட்டா வந்து அவங்க எலிஜிபிள் கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரலும் வந்து அவங்க அப்பா அம்மாவோட வார்ட் கோட்டாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வார்ட் கோட்டா அப்படிங்கிறது இதாகாதுங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வார்ட் கோட்டா பத்தி தான் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா வந்து 7% வந்து ரிசர்வேஷன் இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால பார்த்தீங்கன்னா 16 கேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 16 கேம்ல வந்து நம்ம லாஸ்டா ஒரு 5 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? அச்சீவ்மெண்ட் இருக்கணும். அது என்னென்ன கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி எல்லா கேமும் வந்து வந்துடாது. இதுல கொடுத்துருக்க கேம் மட்டும்தான். ஹேண்ட்பால், கபடி கூட இருக்கு, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாஸ்டிக், அத்லெட்டிக்ஸ், ஈக்விட்டேஷன், ஹார்ஸ் ரைடிங், ரைஃபிள் ஷூட்டிங் இதுலலாம் வந்து அவங்க 5 இயர்ஸ்க்குள்ள ஏதாவது அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கோட்டாக்குள்ள அவங்களுக்கு வரும். அதுவும் வந்து உங்களுக்கு மார்க்கா வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் அதே தான். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி ஸ்பெஷல் கேட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்க் இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து எல்லா எக்ஸாமுக்குமே மோஸ்ட்லி வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேங்களா? தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி 100 மார்க்குக்கு இருக்கும். இதுல நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களோட அடுத்த பேப்பரே வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? மெயின் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா 70 மார்க் இருக்கும். 70 மார்க்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே டிபார்ட்மெண்ட் பாட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸாம் இருக்கும். அவங்களுக்கு 85 மார்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு பெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெட்டு வந்து
15 மார்க்ஸ் வந்து இருக்கு ஓப்பன் கோட்டில். டிபார்ட்மெண்ட் கோட்டை அவங்க ஆல்ரெடி பெட்டை வந்து கிளியர் பண்ணி தான் உள்ள ஆல்ரெடி ஒரு போஸ்ட்ல இருந்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு கிடையாது. அடுத்து வந்து வைவா வாய்ஸ்னா 10 மார்க் இருக்கு, இவங்களுக்கும் அந்த வைவா வாய்ஸ் இருக்கு. சேம் தான். ஸ்பெஷல் மார்க் அப்படின்னா 5 மார்க்ஸ் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? மொத்தமா வந்து நம்ம எழுத போறது 70 மார்க். அதுக்கப்புறம் பெட்டு 15. பெட்னா பிசிக்கல் எலிஜிபிள் எஃபிஷியன்சி டெஸ்ட், நம்ம வந்து பிசிக்கலா வந்து கரெக்டா இருக்கோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். அதுக்கடுத்து வைவா வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்டர்வியூ மாதிரி தான், அது வந்து 10 மார்க்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் மார்க்னா ஒருவேளை NCC NSSல ஏதாவது இருக்கும் அப்படின்னா அது ஏதாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், என்ன கிரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோங்கிற பொறுத்து மார்க் வந்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம்ல வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா பார்ட் A பார்ட் B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்ட் Aல வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 மார்க் இருக்கும். 40 மார்க் கன்சிஸ்ட் ஆஃப் 80 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்ட் Bல வந்து 30 மார்க் இருக்கும். எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 60 கொஸ்டின் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஹாஃப் மார்க். எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 2.5 hours வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி வந்து இந்த கேண்டிடேட் வந்து மினிமம் வந்து ஒரு 25 மார்க், அதாவது 35% வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த லெவலுக்கு அவங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அதை எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது பார்ட் ஏல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 80 கொஸ்டின், பார்ட் பில ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த ஹால் டிக்கெட் பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நீங்க பாத்துக்கோங்க. பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அடுத்து நமக்கு நம்ம பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளோ அப்படின்னா வந்து OC BC MBC இவங்க இருக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து இதுக்கு நம்ம செட் இதாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா பிரைமரி ஸ்கிரீனிங் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி விமனா இருந்தாங்க அப்படின்னா வந்து 159 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி SC ST STனா 167 இருந்தாவே போதும். இவங்களுக்கு விமனா இருக்காங்கன்னா மினிமம் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஹைட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஹைட்டு அதுக்கடுத்து வந்து செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், பசங்களுக்கு மட்டும்தான், மென்ஸ்க்கு மட்டும்தான். எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து அதாவது ஃபுல்லாக வந்து இன்ஸ்பிரேஷன் மூச்சு இழுக்கும் போது வந்து எவ்வளோன்னா மினிமம் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நார்மலாக ஃபுல் எக்ஸ்பிரேஷன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒருவேளை நம்ம வந்து ஏதாவது பிசிக்கல்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைட் வந்து நம்ம கரெக்டா இருக்கும், அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிஷியலா வந்து ஸ்டார்டிங் ஸ்கிரீனிங் தான் வந்து சொல்றாங்க. 1500 மீட்டர் வந்து எவ்வளோன்னா 7 நிமிஷம் அதுக்குள்ள வந்து நம்ம ஓடி இருக்கணும். அதே மாதிரி விமனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 400 மீட்டர் ரன் இன் 2 minutes, 2 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து 400 மீட்டர் ரன் ஆர் லெஸ் தென் வந்து நம்ம ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா வந்து 1500 மீட்டர் வந்து 8 நிமிஷத்துல அவங்க கம்ப்ளீட் 8 நிமிஷம் அதுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து என்னன்னா குவாலிஃபையிங் டெஸ்ட் தான், இதை வச்சு வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்டியூரன்ஸ் டெஸ்ட் இஸ் குவாலிஃபையிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி கேண்டிடேட் ஹூ குவாலிஃபை த என்டியூரன்ஸ் டெஸ்ட் அவங்க தான் வந்து அடுத்த பெட்டுக்கு வந்து உள்ள போவாங்க. பெட்டுக்கு உள்ள போகணும் அப்படின்னாவே இதை அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கடுத்து பெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவென்ட்ஸ், அதாவது மென் கேண்டிடேட்டுக்கு விமன் கேண்டிடேட்டுக்குன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்னன்னா 0 ஸ்டார் 1 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 0 ஸ்டார் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து 0 மார்க் தான். இது 1 ஸ்டார் எடுக்கிறாங்க அப்படின்னா 2 மார்க்கு, 2 ஸ்டார் எடுக்கிறாங்க அப்படின்னா 5 மார்க்கு. ஓகே, இதுல பார்த்தோம் அப்படின்னா ரோப் கிளைம்பிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மீட்டருக்கு கீழே தான் அவங்களால கிளைம் பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார் கிடையாது. இதே வந்து 5 to 6 வரலும் கிளைம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 ஸ்டார் இருக்கும். 6க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாவே 5 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 ஸ்டார் 5 மார்க் இருக்கும். இதே ஜம்ப்ல வந்து நம்ம லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரெண்டுல ஏதாவது ஒன்று மென் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாங் ஜம்போ ஹை ஜம்போ எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து 1 ஸ்டார் 2 ஸ்டார்னு சொல்லிட்டு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரன்னிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ரன்னிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 மீட்டர் 400 மீட்டர்னு சொல்லிட்டு ரெண்டுல எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கான டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பெட்டுக்கு வந்து இப்போ நமக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. கிட்டத்தட்ட பெட்டு நடக்கிறதுக்கு ஒரு செப்டம்பர் நவம்பர் கிட்ட வந்துடும். அதுக்குள்ள நம்ம ரெடி இல்லை. நமக்கு ஒரு 6 months வந்து டைம் இருக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணா கூட 6 monthsக்குள்ள வந்து நம்ம பாடி எப்படினாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதனால பெட்டை வந்து நினைச்சு பயந்து வந்து இந்த எக்ஸாம் மட்டும் எழுதாம விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹை ஜம்ப் ரன்னிங் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோப் கிளைம்பிங் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இதுக்கெல்லாம் வந்து 2 சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ரன்னிங்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சான்ஸ் தான், 2 சான்ஸ். ஒருவேளை நமக்கு கிடைக்கல கரெக்டாக வந்து நம்ம 2 ஸ்டார் எடுக்கல, 2 ஸ்டார் எய்ம் பண்ணி போடுறோம் இல்லை அப்படின்னா இன்னொரு சான்ஸ் போட்டுக்கலாம், பெஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஆனால் வந்து இது பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான். ஒன்ஸ் வந்து நீ எவ்வளோ மீட்டர் வந்து நீ எவ்வளோ செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. விமன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே மாதிரி லாங் ஜம்ப் இருக்கு, அவங்களுக்கு லாங் ஜம்ப் இருக்கு, ஹை ஜம்ப் கிடையாது. இதே வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் இருந்துச்சு, 100 மீட்டர் 200 மீட்டர் ரன் இருக்கு. இதே வந்து ஷார்ட் புட் த்ரோ கிரிக்கெட் பால் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எவ்வளோ மீட்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மென்னுக்கு பார்த்த மாதிரி தான் மற்றது எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 20% வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட், மொத்தமா ரெக்ரூட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா 20% வந்து ரிசர்வேஷன் யாருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்க்கு. சரி, இது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்கான எக்ஸாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 85 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்கல்ல. நமக்கு வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ப்ரெக்னென்ட் விமனாக இருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுத்து அதுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்து அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? should not claim any additional benefits during the physical test event அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வைவா வாய்ஸ்க்கு 10 மார்க் இருக்கு. எப்படி வந்து வைவா வாய்ஸ்க்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுறோம். ஒரு 100 பேர் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா 200 பேர் கூப்பிடுவாங்க. 200 பேர்ல இருந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் மார்க்னா ஒரு 5 மார்க்ஸ் பார்த்தோம். அந்த 5 மார்க் எதை பொறுத்து அப்படின்னா வந்து என்சிசியா என்எஸ்எஸ்ஆ அப்படிங்கிறத பொறுத்து. என்சிசியில் இருக்கேன், ஏ கிரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா 1/2 மார்க். இதே பியில் இருக்கேன் அப்படின்னா 1, சி லெவலில் இருக்கேன் அப்படின்னா 2 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதில் எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் எடுத்துப்பாங்க. அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து தனியாகவே நாங்கள் போடுறோம். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்கம் டிபெண்டன்ட் சர்டிஃபிகேட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட், அதாவது வார்ட் கோட்டால இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணி இது சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வார்ட் கோட்டால நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க அப்படின்னா 6th காலேஜ் வரல என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது வரலும் வந்து தமிழில் படிச்சிருந்துருக்கணும். அப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் இந்த ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மட்டில் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது தமிழ் எலிஜிபிலிட்டி பிஎஸ்டிஎம்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எலிஜிபிலிட்டிக்கான இதை வந்து நீங்கள் அடைஞ்சுக்கலாம், பயனை வந்து அடைந்து கொள்ளலாம். தமிழ் வழியில் பயின்றதற்கு சர்டிஃபிகேட். அடுத்தெல்லாம் அதை ஏதோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கு. டிபார்ட்மெண்டல் கோட்டானா அவங்களுக்கான அனக்ஷர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.
ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து அதுக்கான அனக்ஷர் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு தேவையாக இருக்கோ அதுக்கு ரெஸ்பெக்டிவாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன டிஎன்யூ எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பயன் பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.